ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிறந்த குழந்தை அதாவது 0 மந்த்லேருந்து 1½ இயர்ஸ் அதாவது 1½ வருஷம் வரைக்கும் குழந்தைக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், என்னென்ன ஃபுட்டு கொடுக்கணும், எது எது கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வந்து வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் என்னென்ன கொடுக்கணும் குழந்தைக்கு அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ வந்துட்டு நம்ம யூடியூப் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் என்னென்ன அப்டேட் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்காக தான் வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? இப்போது குழந்தைக்கு வந்து இப்போ குழந்தை வந்து நல்லபடியாக ஆரோக்கியமாக எந்த குறையும் இல்லாமல் நம்ம ஒரு குழந்தைய பெற்றெடுத்தாச்சு. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணுன்னா, குழந்தைக்கு வந்து பால் கொடுக்க சொல்லுவாங்க. பிறந்த உடனே வந்து நம்ம பால் கொடுக்க சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து ஃபஸ்ட்டு பேபியாக இருக்க யாருக்குமே வந்து பால் வராது. சரிங்களா? ஏதோ 1, 2 பேருக்கு மட்டும்தான் உடனே பால் வரும். சரிங்களா? மற்றபடி எல்லாருக்குமே வந்து பால் வராது. ஸோ வந்து குழந்த அழுதுகிட்டே இருக்குதுன்னு சொல்லி யாரும் பயப்பட தேவையில்லை. சரிங்களா? நம்ம என்ன பண்ணுவோம், குழந்த அழுதுகிட்டே இருக்குதுன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் சொல்லுவோம், இந்த மாதிரி பால் வரமாட்டேங்குதுங்க, குழந்த அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, டாக்டர் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ஃபீட் பண்ணிகிட்டே இருங்க, பால் வருதோ இல்லையோ ஃபீட் பண்ணிகிட்டே இருங்க, குழந்தைக்கு கொடுத்துட்டே இருந்தால் தான் பால் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 1 or 2 டேஸ் வந்து குழந்தைக்கு பால் இருக்காது. சரிங்களா? குழந்தைங்க அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் எதுக்கும் அது பயப்பட தேவையில்லை. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, சீம்பால் மாதிரி தண்ணி மாதிரி ஒரு பால் வரும். சரிங்களா? இப்போது குழந்தைக்கு ஃபஸ்ட்டாக வர்றது அந்த பால் தான். அது ரொம்ப சத்தான பால். சரிங்களா? கம்பல்சரி அது குழந்தைக்கு கொடுங்க. 2, 3 நாளைக்கு அப்புறம் கம்பல்சரி உங்களுக்கு வந்து பால் வர ஆரம்பிச்சிடும். பயப்பட தேவையில்லை. சரிங்களா? பால் கொடுங்க, குழந்தைக்கு நல்லா பால் கொடுங்க, ஆரோக்கியமாக நீங்கள் சாப்பிடணும். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த அளவுக்கு சாப்பிட்றீங்களோ, பால் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நல்ல சாப்பாடு எடுத்துக்கணும். ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வரையும் நம்மளால் எதுவுமே சாப்பிட முடியாது. ஓகேங்களா? ஸோ டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நம்மளுக்கு என்ன ஏதோ ஒரு அளவுக்கு சாப்பிட்டுக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு. சரிங்களா? வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து ஏதாவது சாப்பிட்டுட்டே இருங்க. நல்ல சத்தான உணவாக எடுத்துக்கோங்க. காய்கறிகள், கீரை வகைகள் எல்லாமே எடுத்துக்கோங்க. சரிங்களா? எல்லாமே எடுத்து சாப்பிடுங்க. நான்வெஜ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நல்லாவே பால் வரும். பயப்பட தேவையில்லை. சரிங்களா? ஸ்டார்டிங்கில் வந்து நம்மளுக்கு பால் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அதுவே வந்து குழந்தைக்கு வந்து போதுமானதாக இருக்கும். சரிங்களா? பயப்பட தேவையில்லை. என்னடா இவ்வளோ தான் பால் வருது அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க. அதுவே குழந்தைக்கு வந்து போதுமானதாக இருக்கும். ஏன்னா பிறந்த குழந்தைக்கு வந்து குடல் சின்னதாக தான் இருக்கும். சரிங்களா? அவங்க பால் குடிக்க தான் அந்த குடலோட அளவு வந்து பெருசாகும். அதனால் பயப்பட தேவையில்லை. நீங்கள் வந்து அந்த பாலை கொடுங்க. உங்களுக்கு எவ்வளோ பால் வருதோ அதே கொடுத்தீங்கன்னாலே போதும். சரிங்களா? ஒரு 6 மந்த், 7 மந்த், மேக்ஸிமம் 8 மந்த் வரைக்கும் பால் கொடுங்க. பால் மட்டும் கொடுங்க. சரிங்களா? 8, 9 மந்த்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் பால் மட்டும் கொடுங்க. பால் உங்களுக்கு நல்லா சுரக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, குழந்தையோட வயிறு நிறையிற அளவுக்கு இருக்குது, அது போகவே வந்து பால் சுரக்குது, நிறைய சுரந்துட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் 9 மந்த்ஸ் வரைக்கும் பாலை மட்டும் கொடுத்தாலே குழந்தைக்கு போதும். சரிங்களா? வேறு எதுவும் கொடுக்காதீங்க. இல்லை எனக்கு 6 மந்த்லேருந்து பால் வந்து அவ்வளோக்கா வரமாட்டேங்குது, குழந்தைக்கு வயிற்றுக்கு பற்ற மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 6 மந்த்லேருந்து நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஃபுட்டு வந்து ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஃபுட்டுனா எந்த மாதிரினா, நீங்கள் பிஸ்கெட்டை வந்து பாலில் தொட்டு கொடுக்காதீங்க. அது வந்து குழந்தைக்கு வயிறு கட்டிக்கும். சரிங்களா? அதை மட்டும் பண்ணிடாதீங்க. பாலில் வந்து பிஸ்கெட் 2 போட்டு நனைச்சி கொடுக்குறது அந்த மாதிரி தப்பு வந்து பண்ணாதீங்க. அது குழந்தைக்கு வந்து வயிறு கட்டிக்கும். ஏன்னா அதுக்கு வந்து சின்ன குடல். சரிங்களா? அதுக்கு லிக்விடான ஐட்டம் தான் நம்ம கொடுக்க முடியும். ஸோ வந்து அந்த மாதிரி பிஸ்கெட் கொடுக்கும்போது என்ன ஆகுனா வயிறு கட்டிக்கும், குழந்தைக்கு மோஷன் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அதை கொடுக்காதீங்க. அதுக்கப்புறம் அந்த செர்லாக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வாங்கி நீங்கள் 6 மந்த்தில் கொடுக்காதீங்க குழந்தைக்கு. அது வந்து ஹெல்த்தி கிடையாது. ஹெல்த்தி இல்லைன்னு இல்லை, நம்ம வந்து ஏன்னா 6 மந்த் பேபிக்கு நம்ம என்ன கொடுக்கணுமோ அதை தான் கொடுக்கணும். ஏன்னா அதோட செரிமான சக்தி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணலாம் நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகி கூழ் கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம வீட்டிலேயே ரெடிமேடாக வெளியே வாங்குறத விட ராகி வந்து தனியாக வாங்கிக்கோங்க. வாங்கி வீட்டிலேயே அரைச்சி குழந்தைக்கு வந்து கூழாக காய்ச்சி கொடுக்கலாம். சரிங்களா? அந்த கூழை காய்ச்சி சும்மா ஒரு ஸ்பூன் போட்டு அதில் வந்து உப்போ இல்லை சர்க்கரையோ கொஞ்சோண்டு போட்டு கொடுக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி கொடுங்க. இந்த ராகி கூழை வந்து காலையில் ஒரு 10 மணிக்கு கொடுத்துருங்க. சரிங்களா? ஏன்னா ராகி வந்து பார்த்திங்கன்னா ஜீரணம் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ காலையில் கொடுத்திங்கன்னா குழந்தைக்கு வந்து
ஜீரணமாகறதுல பிரச்சனை இருக்காது. இதே சாயங்கால நேரம் கொடுக்கும்போது ஜீரணமாகறதுல பிரச்சனையாக இருக்கும். ஓகேங்களா? அதனால காலையில் நேரம் கொடுத்துருங்க. 1 ஸ்பூன் போட்டு தண்ணியில் போட்டு அடுப்பில் வச்சு அப்படியே அதை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது மிக்ஸ் பண்ணுறத நிறுத்துனீங்கன்னா அது கட்டின மாதிரி ஆயிடும். கட்டி கட்டியாக நின்றுடும். ஸோ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நமக்கு எந்த அளவுக்கு பக்குவம் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்து அதுக்கப்புறம் குழந்தைக்கு கொடுக்கலாம். சரிங்களா? அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா 6 மந்த் ஏதாவது ஒரு கூழை ஃபஸ்ட்டு வந்து கொடுங்க. ஏன்னா கொடுத்து குழந்தைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். குழந்தைக்கு வந்து அது செட் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ வந்து ராகி கொடுத்து குழந்தைய சாப்பிட வச்சு அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஓகேவா இருக்காங்க அப்படின்னு தோணுச்சுன்னா அதுக்கப்புறம் சம்பா கோதுமைன்னு ஒன்று விற்கிது கடையில். சரிங்களா? கோதுமை இருக்குது. ஸோ அதை வாங்கி ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து போட்டு எப்படி சொல்கிறது, மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு பால் மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? அந்த பாலில் நீங்கள் கரும்பு சர்க்கரையோ இல்லை உப்போ போட்டு அதை கூழ் காய்ச்சி கொடுக்கலாம். அதுவும் குழந்தைக்கு வந்து நல்லா வெயிட் போடுவாங்க குழந்தைங்க. சரிங்களா? அதுவும் சரி, ராகியும் சாப்பிட்டாங்கன்னா நல்லா வெயிட் போடுவாங்க. 6 மந்த் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ராகியை மட்டும் கொடுங்க. கொடுத்துட்டு அப்போ 7 மந்த்லேருந்து ராகி காலையில் கொடுத்துக்கோங்க. அதாவது ராகி எப்போவுமே காலையிலேயே கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ராகி கொடுத்துட்டு அடிஷ்னலாக உங்கள் பாலை மட்டும் கொடுத்துட்டே இருங்க. அதுவே 6 மந்த் அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும். 7 மந்த்லேருந்து என்ன பண்ணுங்கன்னா காலையில் ராகி கொடுத்துட்டு சாயங்காலம் இந்த கோதுமை சொன்னேன் இல்லைங்களா, சம்பா கோதுமையோட அந்த பாலை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் அதை கூழ் காய்ச்சி கொடுக்கலாம். சரிங்களா? அப்புறம் அது போக அடிஷ்னலாக மற்ற நேரத்தில் பால் மட்டும் கொடுத்தீங்கனாலே போதும். ஓகேங்களா? இந்த 2 மட்டும் நீங்கள் கொடுத்துட்டே வாங்க. ஒரு 7 மந்த் 8th மந்த்து 9th மந்த் வரைக்கும் இதையே கொடுத்தீங்கன்னா போதும். சரிங்களா? மற்ற நேரத்துலலாம் உங்கள் பாலே கொடுங்க. அதை விட்டுட்டு நம்ம வந்து பாலில் வந்துட்டு பிஸ்கெட்டை வந்து இது பண்ணி அந்த ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தோம்னா அது வந்து வயிறு கட்டிக்கும். ஸோ அதை வந்து பண்ணாதீங்க. ஓகேவா? 9 மந்த்ஸ்க்கு மேலே நீங்கள் என்ன பண்ணலான்னா காய்கறி எல்லாம் இருக்குது இல்லைங்களா, இப்போ ஒரு குக்கரில் வந்துட்டு கொஞ்சோண்டு சாதம், அதாவது அரிசி கொஞ்சோண்டு, காய்கறி, பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் அளவாக ஒரு பவுலில் வர்ற மாதிரி. சரிங்களா? இதெல்லாம் போட்டு உப்பு நல்லா ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்திங்கன்னா அது நல்லா குழைய இருக்கும். சரிங்களா? அதை வந்து நல்லா மெசிஞ்சு கையிலே இல்லைன்னா கரண்டியை வச்சு நல்லா மெசிஞ்சு நீங்கள் வந்து கொடுக்கலாம் குழந்தைக்கு. சரிங்களா? அதை வந்து மதிய டைம் வந்து நம்ம கொடுக்கலாம். காலையில் ராகி கூழ் கொடுத்துட்டு மதிய டைம் இந்த சாப்பாடு வெஜிடபிள் போட்டால் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் வந்து ஒரு பீஸ் போட்டு அதில் கொஞ்சம் பருப்பு போட்டு கொஞ்சோண்டு நெய் ஊற்றி உப்பு போட்டு நல்லா குழைய எடுத்து அந்த குழந்தைக்கு கொடுக்கலாம். சரிங்களா? இதை வந்து 9th மந்த்து 10th 11th 12th கரெக்டாக ஒரு 1 இயர் வரைக்கும் இதை கொடுங்க. சரிங்களா? 1 இயருக்கு மேலே நல்லா மெசிஞ்சு கொடுக்கணும். குழந்தைக்கு வந்து ஜீரணமாகாது. அதனால் 1 இயர் வரைக்கும் நல்லா மெசிஞ்சு கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் வேணால் பிஸ்கெட்டை வந்து பால் நல்லா நனைச்சி கொடுக்கறது அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சரிங்களா? அதை வந்து 1.5 வயசு வரைக்கும். சாப்பாடு வந்து நிறைய கொடுக்காதீங்க குழந்தைக்கு. ஏன்னா சாப்பாடு அவங்க வந்து பெருசானாங்கன்னா நிறைய சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட போகிறாங்க. ஸோ வந்து காய்கறிகளை வந்து நிறைய போட்டு நிறைய விசில் விட்டு நல்லா குழைய எடுத்து உப்பு போட்டு அதில் கொஞ்சம் நெய்யும் ஊற்றி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா வந்து வெயிட் போடுவாங்க. சரிங்களா? குழந்தைங்க நல்லா வெயிட் போடுவாங்க, நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. உங்களுக்கு ராகி கூழ் வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தெரியலன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வீட்டில் எப்படி ராகி வந்து நம்ம ரெடி பண்ணுறது, அதாவது கூழ் காய்ச்சறதுக்கு எப்படி ராகியை வந்து அரைச்சி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றின வீடியோ உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். யாருக்காவது ராகி கூழ் செய்யறது எப்படின்னு தெரியலன்னா சொல்லுங்கள். நான் லைவாக அதை எப்படி வந்து வீட்லேயே வந்து நம்ம எப்படி அரைச்சி வைக்கிறது, என்னென்ன போடணும், என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் அந்த வீடியோ வந்து எப்படி வந்து நம்ம ராகியை வந்து எப்படி வறுத்து என்ன பண்ணி அது கூட என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணணும், எப்படி அரைச்சி வைக்கணும் அப்படிங்கிறத பற்றின ஃபுல் டீட்டெயில்டு வந்து கம்பல்சரி நான் உங்களுக்காக போடுறேன். நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். யார் யாருக்கு வந்து ராகி கூழ் வந்து எப்படி தயாரிக்கணுங்கிறது தெரியலங்கிறத ஒரு மெசேஜாக போட்டிங்கன்னா நான் அதை பார்த்துட்டு உடனே உங்களுக்கு சீக்கிரமாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? இதை வந்து இப்போ சொன்ன எல்லாமே வந்து மந்த் பை மந்த்தாக நீங்கள் வந்து பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா குழந்தையோட வெயிட் வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். சரிங்களா?
குழந்தையோட வெயிட் ஒரு சிலருக்கு வந்து பிறந்ததுக்கப்புறம் ஏற மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரியே அந்த ஸ்டெப்பாக பண்ணிட்டு வாங்க. அப்போ வந்து குழந்தையோட வெயிட் வந்து நல்லாவே கெயின் ஆகிடும். சரிங்களா? அதே மாதிரி நம்மளும் சாப்பிட்றது குழந்தைய பெற்றவங்க அதாவது மதர் வந்து ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து நல்ல ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா பால் கொடுக்கும்போது குழந்தைக்கு அது போகும். அதே மாதிரி நிறைய தண்ணி குடிங்க. சரிங்களா? அதே மாதிரி 6 மந்த்துக்கு அப்புறம் மேக்ஸிமம் ஒரு 8 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து குழந்தைக்கு சுடு தண்ணி வச்சு நல்லா காய வச்சு அதை எடுத்து ஒரு டம்ளரில் வச்சுருங்க. அது கொஞ்சம் நேரத்தில் ஆறுனதுக்கப்புறம் குழந்தைக்கு வந்து ஒரு 7 மாதத்துலேருந்து காலையில் ஒரு 2 ஸ்பூன், மதியம் ஒரு 2 ஸ்பூன், சாயங்காலம் ஒரு 2 ஸ்பூன் அப்படி வந்து கொடுக்க ஆரம்பிங்க. தண்ணி வந்து குடிக்கிறது குழந்தைக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி குழந்தைக்கு வந்து கொஞ்ச நேரம் அவங்க தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா குழந்தைக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அவங்களுக்கு மோஷனும் கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக போகும். சரிங்களா? ஸோ வந்து இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லோரும் பார்த்து பண்ணுங்கள். குழந்தையோட வெயிட்டை வந்து ஈஸியாக நம்ம கெயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கறது மூலிமா குழந்தைக்கு வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸு, நிறைய வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து எதுவும் வராது. இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் சீக்கிரம் ஏறாது. அதே மாதிரி கோல்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வாழைப்பழம் இந்த மாதிரியெல்லாம் நீங்களும் சாப்பிடாதீங்க. மதர் வந்து வாழைப்பழம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடாதீங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கம்பல்சரி நான் வீடியோவுக்கு வந்து சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை ஃப்ரெண்ட்ஸ்.